கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம அன்பா நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அன்பு திரும்பவும் கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்பவும் கிடைக்கும். வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 11:17. தயை உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கொடூரனோ தன் உடலை அலக்களிக்கிறான். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தயை உள்ள மனிதன், அதாவது அன்புள்ள மனிதன் தனக்கு நன்மை உண்டாக காரியங்களை செய்கிறானா. ஒரு முறை ஒரு மரம் வெட்டுற மனிதன் ஒரு கழுகு கொடிகளுக்கு நடுவில் சிக்கி தவிச்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. அவர் தன்னுடைய கூர்மையான கத்தியை வச்சு அந்த கொடிகளெல்லாம் வெட்டி விட்டுட்டு இந்த கழுகை விடுவிச்சிட்டாரு. ஒரு நாள் மலை உச்சியில் போய் இவர் மரம் வெட்டிட்டு மர துண்டுகளெல்லாம் தூக்கிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு பாதை மாறி போச்சு. இவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, கத்தி கூட பார்த்தாரு, ஆனால் வழியை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கவலையோட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாரு. திடீர்னு ஒரு கழுகு வந்து அவருடைய தொப்பியை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே கவலையில இருந்த அவருக்கு கோவம் வந்துருச்சு. கழுகு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாரு. அந்த கழுகு பறந்து வந்துட்டே இருந்தது. ஒரு இடத்துல அவர் தொப்பியை கீழே போட்டுட்டு ஒரு பாறை மேல உட்கார்ந்துருச்சு. இவர் அப்பதான் உணர்ந்தாரு, அவர் கீழே வந்துட்டாரு, பாதையையும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த கழுகு யாருன்னா அன்னைக்கு காப்பாத்தினார்ல அந்த கழுகு தான். அவர் ஒரு நாள் செய்த நன்மை அவருக்கு திரும்ப வந்தது. முடிஞ்ச வரைக்கும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் நன்மை செய்யணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.